இன்றைக்கி எபிசோடில் ஸ்கூலில் ரேங்க் கொடுக்குறாங்க. முத்து லாஸ்ட் ரேங்க் எடுத்துருக்கான், மனோ செகண்ட் ரேங்க் எடுத்துருக்கான். நினச்சி போயிட்டு முத்து உனக்கு வெக்கமா இல்லையா, நீ என்ன செகண்ட் லாஸ்ட் ரேங்க் எடுத்திருக்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்படியே வீட்டுக்கு விஜயா வீட்டுக்கு வந்த ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் மனோஜ்ட்ட உனக்கு யாரை பிடிக்குன்னு கேட்குறாங்க. அவன் அம்மா பிடிக்குன்னு சொல்கிறான். முத்துட்ட கேட்குறப்போ முத்து பாட்டி பிடிக்கும் அப்படின்னு சொல்லிடுறான். பாட்டி பிடிக்குன்னு சொன்னோன்னு விஜயாவுக்கு கோவம் வந்துடுது. ஏன்டா இப்படி சொல்கிற, மனோஜ் அம்மா பிடிக்குன்னு சொன்னாலே நீ அம்மா அப்பா யாராவது சொல்ல வேண்டியதானே அப்படின்ட்டு கேட்குறான். முத்து ஆனால் உண்மையாக தானே சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ பொய்யே சொல்ல மாட்டல அப்படின்னு சொல்லிட்டு விஜயா முத்து மேலே கோவப்படுறாங்க. கோவப்பட்டுட்டு முத்துவை வெளியே தள்ளி கதவை சத்திடுறாங்க. முத்து வெளியே நின்று அம்மா அம்மான்னு சொல்லிட்டு கதவை தட்டிகிட்டே இருக்கான். அப்போ அண்ணாமலை வந்துடுறாரு. அண்ணாமலை வந்து அம்மா இப்படி கொச்சிட்டு கதவை சொல்லிட்டு கதவை சத்திட்டாங்க அப்படின்னா, அப்போது அண்ணாமலை விஜயை கூப்பிட்டு கேட்குறேன், ஏன் விஜய் இப்படி பண்ணுற, முத்து உனக்கு பையன் தானே அப்படின்ட்டு கேட்குறாரு. அப்போ விஜயா இப்படியுமே அம்மா பிடிக்காது பாட்டி தான் பிடிக்குன்னு சொல்லிட்டான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இவர் சரி அவன் அதை சொல்கிறதுல என்ன இருக்குது அப்படின்றாங்க. நீ தானே கொண்டு போய் அவனை பாட்டி வீட்டில் விட்ட அப்படின்ட்டு அண்ணாமலை கேட்குறாரு. இருந்தாலும் விஜயா கோவமாகவே பேசுகிறாங்க. இவன் சரிப்பட்டு வர மாட்டான், இவன் ரொம்ப சேட்டை பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி மறுநாள் ஸ்கூலுக்கு போனால் இவன் மனோஜ் வந்துட்டு ஃபஸ்ட் ரேங்க் எடுத்த பையனை போட்டு அடிச்சிட்றான். அப்போ ஃபஸ்ட் ரேங்க் எடுத்த பையன் முத்துட்ட சொல்கிறப்ப முத்து மனோஜ் கூட ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு கேட்குறப்ப முத்து நீ பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு மனோஜ் அடிக்கிறான். மனோஜ் அந்த கோவத்தில் மாடியில் ஏறி போகிறப்ப என்ன பண்ணான்னா கல்லை எடுத்துகிட்டு முத்து மண்டையில் உடைக்கணும் கல்லை தூக்கி போடுறான். அது ஸ்கூல் வாத்தியார் மேலே பட்டுறது. அதை பார்த்தோன்னே மனோஜ் அந்த இடத்துலேருந்து ஓடி போயிடுறான். முத்து எதேச்சும் அந்த இடத்துக்கு போகிறப்ப மேலேருந்து அவன் பார்த்துட்ருக்கான். என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ கீழே ஸ்கூல் சார் மேலே கல் பட்டுட்டு அவர் பார்க்குறப்போ முத்து இங்கே இருக்கிறான். முத்து தான் அடித்தான், கல்லை வச்சு அடித்தான்னு நினச்சிக்கிறாங்க. அடித்தது மனோஜ். ஆனால் சுற்றி இருக்கிற எல்லோரும் இவன் தான் அடித்தான்னு நினச்சிக்கிறாங்க. மனோஜும் அதுக்கேற்ற மாதிரி எல்லாத்தையும் கீழே போயிட்டு இல்லை இவன் தான் அடித்தான் அப்படின்ற மாதிரி மாற்றி சொல்லிடுறான். எல்லோரும் அவன் உன் அண்ணன் தானே, அவன் சொல்கிறான் நீ தான் அடிச்சேன்னு சொல்லிட்டு, நீ தான் அடிச்சிருக்கன்னு எல்லாருமே அவங்களாவே டிசைட் பண்ணிக்கிறாங்க. முத்து தான் அடித்தான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஸ்கூலில் பிரின்ஸிபல் எல்லாருமே சேர்ந்துட்டு பிரின்ஸிபல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிட்டு எனக்கு வீட்டில் என் பேரண்ட்ஸை கூப்பிட்டு விடுங்கன்னு சொல்கிறாங்க. விஜயாவும் ஸ்கூலுக்கு வந்துடுறான். ஸ்கூலுக்கு வந்து ஸ்கூலில் இவன் ரொம்ப சேட்டை பண்ணுறான், இப்படி வாத்தியாரை கல்லை தூக்கி அடிச்சிட்டான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. விஜயா ரொம்ப கோவப்பட்டு முத்துவை போட்டு அடிக்கிறாங்க. ஏன்டா இப்படி பண்ண, இப்படி சேட்டை பண்ணிகிட்டு இருக்க அப்படின்ட்டு என்ன எதுனே கேட்காம முத்து தான் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு போட்டு அடிச்சிட்ருக்காங்க. வீட்டுக்கு வந்து எதுக்கு இப்படி பண்ணன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. முத்து அழுதுட்டு இல்லை நான் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அதையே சொல்லிகிட்டு இருக்கான்.